ஏற்பாடுகளுக்கு தேவையான பொருட்களோட பட்டியல் வந்துருச்சா? எப்பவோ வந்துருச்சு குருஜி. இதோ அதோட பட்டியல். ஒவ்வொரு பொருளோட விலைக்கு பக்கத்துலயும் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கங்க. அரசாங்கம் சார்பா 100 நாணயங்கள் வசூலிக்கப்படுறதுக்கு பதிலா 1000 நாணயங்கள் வசூலிக்கப்படணும். 50க்கு பதிலா 500 வசூலிக்கப்படணும். ஒவ்வொரு பொருளோட விலைக்கு பக்கத்துலயும் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தாதான் எனக்கு சேர வேண்டிய உண்மையான பங்கு எனக்கு முழுசா கிடைக்கும். நான் ராஜகுருவாச்சே. அரசாங்கத்திலிருந்து எனக்கும் ஒரு பங்கு வந்து சேரணும் இல்லையா? விநாயகரோட அனுகிரகம் எனக்கும் கொஞ்சம் கிடைக்கணும் இல்லையா? ஜெய் ஸ்ரீ கணேஷ். அவ்வளவுதான் மகாராஜா. இதுதான் கடைசி பொருட்களுடைய பட்டியல். உலர்ந்த திராட்சை 40 மூட்டை, பாதாம் 100 மூட்டை, மைதா 5000 மூட்டை, அப்புறம் 6000 பானை நெய், முந்திரி 40 மூட்டை. அவ்வளவுதான் மகாராஜா, பட்டியல் முடிஞ்சிருச்சு. இந்த சின்ன பட்டியலை தயாரிச்சது எங்க குருஜி தான் மகாராஜா. ராமகிருஷ்ணா, மன்னிக்கணும் மகாராஜா, சபைக்கு வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தாமதமா? இந்த அரசவையோட நிகழ்வு 2வது கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இத தாமதம்னு சொல்ல மாட்டாங்க. அரசவையோட பொன்னான நேரத்தை அவமதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அது சரி, தாமதமானதுக்கு என்ன காரணம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன செய்யறது குருதேவா? நேத்து ராத்திரி சரியா தூக்கமே வரல. என் மனசு நிறைய ஒரே கவலையா இருந்துச்சு. அதனாலதான் தூங்க முடியல. கவலைப்பட்டாராம். கவலையா? பண்டிதன் ராமகிருஷ்ணன் மாதிரி விசேஷ ஆலோசகரே இப்படி கவலையில இருந்தா தர்பாரை எப்படி நடத்துறது? இந்த சூழ்நிலையில எல்லார விடவும் அதிக சந்தோஷமா இருக்க வேண்டியது நீதானே. ஏன்னா இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் கொண்டாட்டங்கள் நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? இல்ல மகாராஜா, பகவான் ஸ்ரீ கணபதியோட வருகையை நினைச்சு மத்தவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ நான் அதை விட அதிக சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் என்ன பண்டிதனே ராமகிருஷ்ணன்? இருந்தாலும் சந்திரமணியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. திருவிழா அன்னைக்கு அந்த சந்திரமணியை மக்கள் பார்வைக்காக அரசவையில வைக்கிறது சரியா இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. ஏன், இதுல என்ன சந்தேகம்? மகாராஜா, அது ஒரு விலை மதிப்பு இல்லாத வைரம். அந்த மாதிரி ஒரு வைரத்துடைய அழக நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாது. அதோட மதிப்பை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அதை இப்படி வெட்ட வெளியில வைக்கிறது திருடர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கிற மாதிரி இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற கத்துக்குட்டி சின்ன திருடர்கள்ல இருந்து மிகப்பெரிய திறமை வாய்ந்த திருடர்கள் வரைக்கும் அதை திருடிட்டு போக முயற்சி பண்ண மாட்டாங்களா? இதால அரசவையுடைய பாதுகாப்புக்கு எதுவும் ஆபத்து வராதா? நம்ம சிறப்பு ஆலோசகர் இன்னும் தூக்கத்துல தான் இருக்கார் போல இருக்கு. என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரிய மாட்டேங்குது. முழிச்சுக்கங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ அரசவையில இருக்கீங்க, அதுவும் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் முன்னாடி. முழிச்சுக்கங்க. சொல்ல வரத தெளிவா யோசிச்சு சொல்லுங்க. சந்திரமணி திருட்டு போகுமா? அதுவும் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில இருந்து. என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க குருவே. சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் ஆபத்துல போய் முடியும். இப்படி நடந்துரும்னு நான் உறுதியா ஒன்னும் சொல்லல. ஆனா காரணமே இல்லாம எதுக்கு ஒரு திருடனுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் சொல்ல வரேன். யாரோ ஒரு நபர் சந்திரமணி மேல ஆசைப்பட்டு இவ்வளவு புனிதமான ஏற்பாடுகளை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு தரலாமா சொல்லுங்க? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை திருடிக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சிறப்பு ஆலோசகரே ரொம்ப தெளிவா திருடர்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டாருல. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க சந்திரமணி மேல அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அனுபவம் இல்லாத ஒருத்தர் இப்படித்தான் நடந்துக்குவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட தகுதி வேணும். இவரே இப்போ அழைப்பு விடுத்துட்டாரு. எல்லா திருடர்களையும் கொள்ளக்காரங்களையும் வாங்க வாங்கன்னு அழைப்பு கொடுத்துட்டாரு. விலை மதிக்க முடியாத சந்திரமணிய அரசவையில வச்சிருக்காங்க, அதை திருடுறதுக்கு வாங்கன்னு சொல்லிருக்காரு. இப்படி கூப்பிட்டா யாரு தான் வரமாட்டாங்க சொல்லுங்க? இப்ப இவரே அது திருடு போயிடுமோன்னு கவலைப்படுறாராம். கொஞ்சம் இருங்க குரு தாத்தாச்சாரியரே. நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணன் தன்னுடைய கடமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆலோசனை கொடுக்க வேண்டியது அவன் கடமை, அதைத்தான் செய்யறான். நாம இவன் சொல்றத கவனமா கேட்டுதான் ஆகணும். சரி, நீ சொல்லு ராமகிருஷ்ணா, நீ இப்ப என்ன சொல்ல வர?
நாம இந்த விலை மதிப்பில்லாத சந்திரமணிய பார்வைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றியா? ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? இத பத்தி அறிவிச்சாச்சு, அழைப்புகள் அனுப்பியாச்சு. அதோட இந்த விழாவின் முக்கிய அம்சமே சந்திரமணிய மக்கள் பார்வைக்கு வைக்கிறது தானே. இது பாருங்க மகாராஜா, ஒருவேளை சந்திரமணிய மக்கள் பார்வைக்கு வைக்கலன்னா அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யத்தை பார்த்து எல்லாரும் ஏளனமா சிரிப்பாங்க. அப்படி நாம நிச்சயமா நடக்க விடக்கூடாது. சந்திரமணிய மக்கள் பார்வைக்கு வச்சே தீரணும் மகாராஜா. ஏன்னா இது மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட தன்மானம் பத்தின பிரச்சனைங்கிறதுனாலதான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க குருதேவா, என்னால இப்போ ராமகிருஷ்ணன் சொல்றதையும் அவ்வளவு லேசா எடுத்துக்க முடியாது. ஒருவேளை ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி உண்மையிலேயே நடந்தா என்ன பண்றது? அப்படின்னா அந்த பொறுப்பை இவர்கிட்டயே ஒப்படைச்சிருங்க மகாராஜா. சந்திரமணிய பாதுகாக்கிற பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இவர்கிட்ட ஒப்படைக்கிற இந்த பொறுப்பை இவரு சரியா செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவர் தான் திறமையான புத்திசாலியான பண்டிதராச்சே. இவரோட அறிவாற்றலை இவர் நல்லா பயன்படுத்துவாரு. ஆனா குருதேவா, ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. நான் இன்னையிலிருந்து, இந்த நொடியிலிருந்து, இந்த கணமே சந்திரமணியோட பாதுகாப்புக்கான முழு ஏற்பாடுகளையும் செய்யற பொறுப்பை ராமகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா, ஞாபகம் இருக்கட்டும், இந்த சந்திரமணி ஒன்னும் சாதாரண வைரம் இல்லை. விஜயநகர ராஜ்யத்தோட சுய மரியாதையும் அதுதான். நம்ம கௌரவம் அதுல அடங்கி இருக்கு. அதனால இந்த வைரத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உன்கிட்ட கருணையோட நடந்துப்பேன்னு எதிர்பார்க்காத. அந்த சந்திரமணிக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஞாபகம் இருக்கட்டும். பாத்தியா, பிரச்சனையை நீ வேலை கொடுத்து வாங்கிக்கிற. சந்திரமணி பாதுகாக்கிற வேலை தேவையா உனக்கு? இந்த முறை ஏடா கூடமா ஏதாவது நடந்துச்சுன்னு வை, அப்ப கதையே முடிஞ்சிரும். அப்புறம் நீ, நான், அம்மா, சாரதா, குண்டப்பா எல்லாரும் மண்ணுக்குள்ளதான் இருப்போம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது விஷயமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? குருஜி ஜாக்கிரதையா இருங்க. எப்பெல்லாம் இவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரோ அப்பெல்லாம் உங்க நாடி நரம்பெல்லாம் அடங்கி போற மாதிரி ஏதாவது ஒண்ணு இவர் பண்ணிடுறாரு. குருஜி, இவனோட சிரிப்பை பார்க்கும் போது தெரியுது ஏதோ திட்டம் போட்டு பெருசா உங்களை மாட்டி விட போறான்னு. பாத்துக்கிட்டே இருங்க, அவன் வாயை திறந்ததும் உங்க மண்டை மேல இடி விழும். அங்க பாருங்க, வாயை திறக்க போறான், ஏதோ உங்க மண்டை மேல விழ. மகாராஜாவுடைய கட்டளை அந்த கடவுளுடைய கட்டளைக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை சந்திரமணியை பாதுகாக்கிற திறமை எனக்குள்ள இருக்குன்னு மகாராஜாவே நினைக்கிறாருன்னா அதுக்காக நான் முதல்ல மகாராஜாவுக்கு என் பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கொடுத்த இந்த வேலையை நான் நேர்மையான முறையில பூர்த்தி செய்வேன். அதோட நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறேன் மகாராஜா. இந்த சந்திரமணியை பாதுகாக்க நான் என்னோட உயிரையும் பணைய வைக்க தயாரா இருக்கேன். சந்திரமணிக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது மகாராஜா. இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் எனக்கு திறமை இருக்குன்னு நீங்களே உறுதியா நம்புறீங்க. அப்புறம் ஏன் அரைகுறையான பொறுப்பை ஒப்படைச்சிங்க? என்ன நம்புற நீங்க முழு பொறுப்பையும் என்கிட்டயே தரலாம் இல்லையா? முழு பொறுப்பா? முழு பொறுப்புன்னு நீ எதை பத்தி சொல்ல வர ராமகிருஷ்ணா? சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பு மட்டும் பத்தாதுன்னு சொல்ல வர மகாராஜா. அதுக்கான முழு ஏற்பாடையும் பண்ற பொறுப்பை தாங்கன்னு சொல்ல வரேன். மகா போட்டி நடத்துறதுல இருந்து சங்கீத போட்டி நடத்துற வரைக்கும் எல்லா பொறுப்புகளையுமே என்கிட்ட ஒப்படைச்சா சந்தோஷமா இருக்கும். விழாவுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் வாங்குற பொறுப்பை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும்.
இந்த பிரசாதத்துக்கு எவ்வளவு நெய் தேவை, எவ்வளவு பாதாம், எவ்வளவு முந்திரி, இப்படி எல்லா விதமான கணக்கையும் என்கிட்டயே ஒப்படைக்கணும்னு நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. உன்கிட்ட என்ன பொறுப்பை ஒப்படைக்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சா போதும், புரிஞ்சுதா? மத்தவங்க விஷயத்துல நீ தலையிடாத. அதை பாத்துக்கதான் நான் இருக்கேன் இல்லையா? நான் பாத்துக்கிறேன் மகாராஜா, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட விட்டுருங்க. அடடா குருநாதரே, இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? உங்க சேவகன் நான் தான் இருக்கேன்ல. விழாவுக்கான எல்லா ஏற்பாடையும் நானே பண்ணிடுறேன். உங்களுக்கு பொருத்தமான வேலையை மட்டும் நீங்க செஞ்சா போதும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். விழா நடக்கிற அன்னைக்கு முழு கவனத்தையும் செலுத்தி பகவான் ஸ்ரீ கணேசனுக்கு பூஜை பண்ணாலே போதும். இந்த விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யற அந்த பொறுப்பை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஆச்சாரியாரே. நான் தான் சொல்றேன்ல, நீ கவனிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. மகாராஜா தயவு செஞ்சு பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றது சரிதானே ஆச்சாரியாரே? நீங்க ராஜகுரு, உங்க பொன்னான நேரமும் தியானமும் ரொம்ப முக்கியமானது. நீங்க உங்களோட கவனத்தை மகா பூஜையில செலுத்துங்க. மத்த எல்லா வேலைகளுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு. எனக்கு என்னவோ மகாமந்திரி சொல்ற விஷயம் சரிதான்னு தோணுது குருதேவா. நாம இந்த பொறுப்பையும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பண்டிதனை ராமகிருஷ்ணா, சந்திரமணியோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யறது மட்டும் இல்லாம இந்த விழாவோட மொத்த ஏற்பாடுகளுக்கான பொறுப்பையும் நான் உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த கடத்துல இருந்து இந்த மாபெரும் விழாவுக்கான மொத்த ஏற்பாடுகளையும் உன் கையில நான் ஒப்படைக்கிறேன். இந்த விழாவுக்கான மொத்த கணக்கு வழக்குகளையும் நீதான் கவனிக்கணும். உத்தரவு மகாராஜா. குருதேவா, சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட பொருட்களோட பட்டியலை ஒப்படைச்சிருக்கு. ஏன்? சரி சரி மகாராஜா. சொன்ன கேட்கணும். வாங்கிக்க. ரொம்ப நன்றி ஆச்சாரியாரே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்ன இது? தூக்குங்கன்னு நான் சொல்லுவேன், இன்னைக்கு பொறுத்துக்கோங்கன்னு சொல்றேன். முதல்ல நீங்க பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா தூக்குங்க. எதை தூக்குறது? கஷாயத்தை தூக்கி மடமடன்னு குடிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். இந்த விக்கல் தும்மல் இதெல்லாம் யாரால கட்டுப்படுத்த முடியும் சாரதா? இதெல்லாம் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வரும். இதோ திரும்ப வருது. பாதியில நின்னுடுச்சு. பரவாயில்ல, குடி சாரதா, இப்பதான் தும்மல் வரலையே. இந்த வீட்ல எதுவுமே சரியில்லை. தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த வீட்டுக்கு யாரோட கண்ணு பட்டுச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. நீ கவலைப்படாத சாரதா, லாமாவை கஷாயத்தை நான் குடிக்க வைக்கல. என்னாச்சு? இந்த காலத்து பசங்களுக்கு எதுவா இருந்தாலும் உடனே ஓட்டிக்கிட்டு ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? லேசான ஜலதோஷம் தான். சீச்சி சீச்சி சீச்சி, மூக்குல இருந்து தார தாரியா ஒழுகிட்டே இருக்கு. என்ன பாருங்க, நான் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன்னு. நோய் நொடியெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஒரு சின்ன தும்பல் கூட எனக்கு வராது. என்னமா பேசுறீங்க? தும்மல் கூட வராதா? அது எப்படி சாத்தியமாகும்?
அம்மா அவங்களோட மூக்க முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களாம். அது எப்படி வேலை செய்யும் அவங்களுக்கு தான் தெரியுமா. தும்பலுக்காக கூட அது கீழே இறங்கி வராதான். அம்மா துப்பிட்டாங்க. அம்மா தும்பிட்டாங்க. என்னது? இந்த ராமாவாலதான் நம்ம எல்லாருக்கும் இது ஓட்டிக்கிச்சு. இது குடுக்கிற வரைக்கும் இவனை விடாத. கை கால கட்டி போட்டாவது இந்த கஷாயத்தை வாயில ஊத்தி விடுங்க. இல்லனா அரசவைக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் தும்பிட்டே தான் இருப்பா. என்ன பேசுற? நாளைக்கு நான் விருந்தாளிகள் எல்லாம் போய் வரவேற்கணுமே. நான் என்ன பண்றது? தும்மிக்கிட்டேவா அவங்கள எல்லாம் வரவேற்க முடியும்? சாரதா, ஏதாவது பண்ணு. அம்மா, தும்மல நிறுத்த ஏதாவது செய்யுமா? என்ன குணப்படுத்தி விடுங்களேன். இசைக்கலைஞர்கள் வர்ற நேரம் ஆயிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா மேற்கத்திய இசை பாடகி கிளாரா. அவங்களோட பாட்டை கேட்டு மயங்காதவங்களே இந்த உலகத்துல இல்ல. அவங்கள சிறப்பு விருந்தினரா இங்க வர வச்சிருக்கோம். வணக்கம் குருநாதா, நீங்க இங்க எப்படி? நான் எங்க வரலாம் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுதான் வரணுமா என்ன? இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. வேற எப்படி? இல்ல, அது வந்து என்னன்னா ஒரு சின்ன ஆர்வம். ராஜகுரு அரண்மனை வாயில்ல உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு யோசிச்சு பார்த்தேன். அது வந்து நான் அதாவது வரவேற்கிறதுக்கு இங்க வர விருந்தாளிகளே எங்க குருஜி சுயமா வரவேற்கிறதுக்கு இங்க வந்திருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்டிதரே? என்ன சொல்றீங்க நீங்க? அதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது? என்கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்களே. மகாகுரு இதை செஞ்சாருன்னா அவருக்கு நல்லாவா இருக்கும்? அதைத்தான் யோசிச்சு பார்த்து கேட்டேன். அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்ல. இந்த காரியத்தை செய்யறதுக்கே எங்க குருஜிக்கு ஆட்சேபனை இல்லனா நீங்க எதுக்கு தேவையில்லாம உங்க மண்டையில போட்டு அதை குழப்புன்னு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? இவரு நினைச்சாருன்னா எவ்வளவு வேணாலும் கீழே இறங்கி வருவாரு. சரிதானே குருஜி? இல்ல, எங்க குருஜி வந்திருக்கிறது அந்த வெளிநாட்டு பாடகியோட அழக ரசிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, ஒரே ஒரு விருந்தாளி அழகா பார்த்து ரசிக்க ஏன் வர போறாரு? கொஞ்சம் மூளை இருந்தா அதை பயன்படுத்தி பாருங்க. அந்த மாதிரி எதுவும் இங்க கிடையாது. அப்படி இல்லடா கனி, இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம குருஜி அந்த வெளிநாட்டு பாடகை வரவேற்கிறதுக்காக ராத்திரி எல்லாம் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வரப்போறவங்க வெளிநாட்டு பாடகியாச்சே, வரவேற்ற மாதிரியே இருக்கும், பார்த்த மாதிரியே இருக்கும். ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வாழ்க வாழ்க. இவரோட பேரு மதுரா தாஸ். சிறந்த பாடகர் மட்டும் இல்ல, ராம பக்தரும் கூட. ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வாழ்க வாழ்க. வருக வருக மதுரதாஸ் அவர்களே, வருக வருக. நான் ஒரு பெரிய பாக்கியசாலி. ஏன்னா நாங்க இருக்கிற இடத்துல உங்க காலடி பட்டிருக்கே. உங்களை பணிவோட வரவேற்கிறோம். உங்க பயணத்துல எந்த சிரமமும் இல்ல. ஆமா, யார் இந்த பையன்? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. உன்னை நீயே அறிமுகப்படுத்திக்குவியா? அடியனை எல்லாரும் ராமகிருஷ்ணன் கூப்பிடுவாங்க. மகாராஜாவோட அரண்மனையில நான் ஒரு மன்னிக்கணுங்க, நான் ஒரு ஆலோசகரா இருக்கேன். இவனோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இவன் கொடுக்கிற மரியாதையும் ரொம்ப இனிமையா இருக்கு. என் மனசுக்கு திருப்தி கிடைச்சிருக்கு. இதுல என் பயண களைப்பெல்லாம் பறந்து போச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. குருஜி, இந்த ஆளுக்கு கடவுள் வானர உருவத்தை நினைச்சிருப்பாரு போல இருக்கு. ஆனா நடுவுல மனசு மாதிரி மனுஷ உருவத்தை கொடுத்துட்டாரு. சரி சரி, ஆரம்பிங்க ஆரம்பிங்க. ஆரம்பிக்கணுமா? என்னத்த ஆரம்பிக்கணும்? ஏதாவது நடன நிகழ்ச்சி தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி ஏதாவது. என்ன சந்தோஷப்படுத்த மாட்டீங்களா என்ன? நீங்க எடுபடி தானே? எடுபடியா? என்ன பார்த்தா உங்களுக்கு எடுபடி மாதிரியா தெரியுது? நான் அரசவையில ராஜகுரு பதவியில இருக்கேன். நான் தான் ராஜகுரு தாத்தாச்சாரியார். அப்படியே பொசுக்கிடுவேன். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க பிரபு, மன்னிச்சிருங்க. எனக்கு எப்படி தெரியும் நீங்க தான் தாத்தாச்சாரியார்னு? இந்த விருந்தாளிய அவரோட அறைக்கு கூட்டிட்டு போங்க. ராமா. என்ன ஆளுவன்?
குருஜி அங்க கொஞ்சம் பாருங்க, வெளிநாட்டு பேரழகி உள்ளூர் பல்லக்கில வருது. என்ன ஒரு அதிசயம். கர்நாடக சங்கீதத்துல பெரிய வித்வான் தான் இந்த யோகேந்தர் ராவ். பெரிய புகழ் பெற்றவர். ஆனா இவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. இவருக்கு திருடுற ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அதாவது எதை பார்த்தாலும் அதை திருட முயற்சி பண்ணிடுவாரு. அதுக்காக இவர் திருட இல்ல, அதோட அது அவரோட எண்ணமும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா அது அவருக்கு பழக்கமாயிடுச்சு. என்ன மந்திரியாரே இது? இங்க ஏற்கனவே சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பு என் கழுத்தை இறுக்கிக்கிட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு இந்த கலைஞருக்கு இப்படி ஒரு நோயா இருக்கணும்.